செய்தியை பார்த்து வருகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, மேற்கு திசை காற்றின் மேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, திருநெல்வேலி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 1 மணி வரை இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இன்று பிற்பகல் 1 மணி வரை இந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 18 சென்டிமீட்டர் மிக கனமழை என்பது பதிவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறிலே 17 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழையும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழை என்பதும் பதிவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு 7 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.